செப்டம்பர் 6 முதல் ஜாம்பி உங்கள் அபிமான திரையரங்குகளில். பாய்ஸ் ஒன்று சடனாக அப்படி ரீவைண்ட் ஆகிடுச்சு. ஆர்யா வருவார் ஷூட்டிங்கு. நான் நீலாம் வந்து சங்கர் படத்தில் நடிக்கிற அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் பார்ப்பாரு. நான் நினைப்பேன், மச்சான் கவலைப்பட மச்சான், நீயும் குடி சீக்கிரம் ஹீரோ ஆகிடுவேன். ஸோ கிரேட் ட்ராவல். ஒரு 2008 ஈரம் பண்ணி இன்றைக்கி 110 ஃபிலிம்ஸ் ஆகிடுச்சு மியூசிக் டைரக்ஷன். ஏன்னா மியூசிக் தவிர வேறு எதுவும் தெரியாது. ஸோ அதான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 11 இயர்ஸில் 110 ஃபிலிம்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தெலுங்குல ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் 85 ஃபிலிம்ஸ். தமிழில் 30 படம் ஆகிடுச்சு. ஸோ ஐம் என்ஜாயிங். எனக்கு கிரிக்கெட் மியூசிக் தவிர வேறு எதுவும் தெரியாது. ஸோ என்ஜாய் மை கேம். இப்போ கூட பேச்சு முடிச்சு ஐம் கோயிங் ஃபார் மேட்ச் ஒன்லி. கிரிக்கெட் ஆட தான் போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஆர்யா வந்து எப்படின்னு சொல்கிறது, ஆர்யா எனக்கு கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து வேறு எந்த ஹீரோவும் கொடுக்கல. அவ்வளோ நம்பிக்கை என் மேலே, அவ்வளோ ட்ரஸ்ட்டு, அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறதுனா டார்லிங். அப்படி நான் என்ன ஐம் ரியலி அவுட் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ அவ்வளோ என்ன ஹி ட்ரஸ்ட் மீ ஆர் லாட் ஆன் மை ஒர்க். ஸோ மீகாமன், சேட்டை, ஸோ இப்போது மகாமுனி. ஸோ ஆர்யாவோட ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் ட்ராவலில். பிகாஸ் ஜென்ரலாக நாங்கள் வந்து எப்போவுமே மச்சான் சாங் இன்றைக்கி வந்துருமா கலாச்சின்னு தான் இருப்பான். ஸோ மச்சான் கலை அந்த பயங்கர ஜாலியாக இருக்கும் எங்களோட ஒர்க்கு. அண்ட் ஸோ ஆர்யா, தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ ஸோ மச் டார்லிங். ஆல் மை லைஃப். என் கனவுல கூட உனக்கு நல்ல மியூசிக் தான் வரும் டார்லிங். உனக்கு கெட்டதாக உனக்கு யோசிக்க மாட்டேன். நீ ஆல் அண்ட் கல்யாணம் ஆகியோட இப்போது ஃபஸ்ட்டு படம். ஸோ யுவர் லேடி லக் வில் கிவ் யூ ஆல் த லக் நண்பா. சக்ஸஸ் தான் உனக்கு இனிமேல் எல்லாமே. ஸோ ஆல் த பெஸ்ட். அண்ட் ஏஎம் சாந்தகுமார் அப்படின்னா ஒரு வேர்டு, ஒரு படம் பண்ணி 8 வருஷம் அந்த படம் வந்து அவ்வளோ இம்பேக்ட் கொடுத்துருக்கு. அதுதான் சாந்தகுமாரோட ஸ்ட்ரென்த்து. 8 வருஷமாக ஒரு படம் வந்து மைண்டில் ரிங் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதுதான் சாந்தகுமாரோட ஸ்ட்ரென்த்து. ஜென்ரலாக ஒரு சக்ஸஸ் வந்தோடனே ஒரு 10 படம் பண்ணிட்டு ஒரு 2-3 அட்வான்ஸ் வாங்கிட்டு லைனாக ஒரு கார் வாங்கிட்டு ஒரு பங்களா வாங்கி ஏதோ என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லோரும் அதுக்காக தான் ப்ரே பண்ணுவோம். சக்ஸஸ் இல்லைன்னா இந்த சாலிகிராமம் ரைட்டே எடுக்க முடியாது. அப்படியே நேராக போயினே இருக்க வேண்டியது தான். பொருள் தாண்டி அப்படியே போயினே வேண்டியது தான். மரியாதையே இருக்காது. ஜென்ரலாக அந்த சக்ஸஸ்ன்ற வேர்டு இல்லைன்னா இந்த ரைட்டே திரும்ப வேணாம். ஒன்று ஏதாவது சூர்யா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டு போயிடலாம். அந்த சக்ஸஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட் லைஃப்பில். அது இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. ஜென்ரலாக எவ்வளோ மியூசிக் என்ன பண்ணாலும் சரி, படம் சக்ஸஸ் ஆகணும். எல்லோரும் அதே எஃபர்ட் தான் போடுறாங்க, எல்லோரும் அதே காசு தான் போடுறாங்க. பட் அந்த ஒரு எஃபர்ட், அந்த சக்ஸஸ், அந்த லக் எல்லாமே இட் ஹேஸ் டு கம். ஸோ இவ்வளோ வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் மிகப்பெரிய வெற்றியை அது ஹிந்தியில் ரைட்ஸ் வாங்கி அது முருகதாஸ் சார் டைரக்ட் பண்ணி ஹிந்தியில் இவ்வளோ பேர் வந்து அந்த ஆள் போய் விவசாயம் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு கோபமாக வந்துச்சு. இன்னும் இந்த ஆள் இங்கே இந்தியாவில் பிறந்தாலும் இல்லை மார்ச்சில் பிறந்து இங்கே தான் வந்திருக்காரு. ஏன் இவருக்கு கரெக்டாக இந்த வாழ்க்கை தெரியலையா? எனக்கு ஒரே டவுட்டு. ஏன் நம்மளுக்கு தமிழில் இவ்வளோ பெரிய சக்ஸஸ் கொடுத்த ஒரு டைரக்டரும் கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற எனக்கு ஒரு டவுட்டு. சரி, நான் ஃபோன் பண்ணி இருப்பேன். அப்படி சரி, நானும் சப்மிட் பண்ணும்போது நாம் தான் அட்வான்ஸ் கொடுத்துருவோம் பிரதர் பண்ணுறோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சரி, ஓகே, கண்டிப்பாக ஓகே, ஒரு சேஃப் ஹேண்ட்ஸில் தான் இருக்கார். கண்டிப்பாக 10 வருஷம் ஆனாலும் கண்டிப்பாக வந்து என்னோட மியூசிக் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் திருப்பி வந்தோடனே சாந்தகுமார் டைரக்ட் பண்ணுறாரு, கதை கேட்டோடனே நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். அதுவும் என் நண்பன் ஆர்யாக்கு பண்ணுறோன்னு இன்னும் சந்தோஷமாயிட்டேன். ஸோ சாந்தகுமார் பற்றி அவ்வளோதான். ஸோ டார்லிங், இனிமேல் எங்கேயும் போக முடியாது. பாஸ்போர்ட் இல்லைன்னு தெரியும். ஸோ உங்களை வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன் இனிமேல். ஸோ நீங்கள் இனிமேல் இங்கே தான் இருக்கணும். நிறைய படம் பண்ணணும், நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், நிறைய இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட்ஸ் கொண்டு வரணும், எங்களெல்லாம் யோசிக்க வைக்கணும், புதுசாக பண்ணணும்னு தோண வைக்கணும். ஸோ ரொம்ப நன்றி. அண்டு சார் சொன்ன மாதிரி லிரிக் ரைட்டர் சார் சொன்ன மாதிரி எனக்கு நிஜமாக ஷாக்கு. எங்கள் அம்மா வந்து அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் அவங்களோட வாய்ஸு. ஸோ அந்த லிரிக் அவர் சின்ன வயசில் அவர் ஏதி எங்கள் அம்மா பாடினது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் தான் தெரிஞ்சுது. ஸோ உடனே பயந்து எங்கள் அம்மா கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாரோ, நான் ஏதுனது அவர் சரியாக டியூன் பண்ணல, உங்கள் பையன் வேஸ்ட்டு இப்படி எதாவது சொல்லிட்டு வரோன்னு நினச்சி இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையாக எஃபர்ட் எடுத்து டியூன்லாம் எங்கள் அம்மாவுக்கு போட்டு காமிச்சேன் முதல்ல. அம்மா இவர் உன் பாட்டு ஏதுனதான் டியூன் ஓகே நல்லா இருக்கா அப்படின்னு. இல்லை நல்லா இருக்குடா, போய் பண்ணிவிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ வீடு ஃபுல்லாக மியூசிக்கல் ஃபேமிலி தான். ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய வீட்லேயே நிறைய ரிவ்யூ எழுதிடுவாங்க. ஸோ வெளியே ரிவ்யூ பற்றி நான் கவலைப்படுறது இல்லை. ஜென்ரலாக வீட்லேயே சமையல் சரியாக செய்ய மாட்டாங்க. நடா டியூன் பண்ணியிருக்குது, உனக்கு சாப்பாடு போடணும். ஸோ அந்த மாதிரி. ஸோ ரொம்ப அவரை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஃபேமிலியான ஒரு ஃபிலிம். ஜென்ரலாக ஞானவேல் சார் அவர் பேர் போட்டு கூப்பிட்டதே இல்லை, டார்லிங் தான்.
டார்லிங்னு நானும் டார்லிங்னு ஹலோ டார்லிங் 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 டார்லிங்லேயே முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி எங்களோட ரிலேஷன்ஷிப் அவ்வளோ அவரோட நம்பிக்கை என் மேலே. ஸோ திருப்பி எனக்கு என்னை நம்பி தமிழில் என்ன ஒரு படம் கொடுத்து அவருக்கு தெரியும் என்னோட சக்ஸஸ் ஸ்ட்ரிக் எப்படி இருக்குன்னு. சிம்பா ஹிந்தியில் போய் பண்ணேன், கோல்மால் பண்ணேன், தெலுங்குல எல்லாம் 100th ஃபிலிம் எல்லாமே அவர் ரன்னிங்லேயே இருக்கும் நான். பட் ஆனால் தமிழ் படம் எனக்கு வந்து கொடுத்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து சார் ரொம்ப ரொம்ப நன்றி டார்லிங். சார் தான் வருது பிகாஸ் ஸ்டேஜில் ஹவ் டு கிவ் ரெஸ்பெக்ட். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் டு ஞானவேல் சார் ஃபார் தட் கிரேட் என்கரேஜ்மெண்ட். அண்ட் இன்னைக்கு வந்து அது ரொம்ப ஹாப்பியஸ்ட் டே. இன்றைக்கி வந்து என்னோட சாந்தகுமார் சார் பற்றி எல்லாரும் பற்றியும் இன்றைக்கி பேசுனதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆர்யா வந்து இந்த படத்தில் நடிக்கலை, அவன் வாழ்ந்திருக்கான். சத்தியமாக சொல்கிறேன், நிஜமாக ஹி இஸ் லிவ்ட் இன் த கேரக்டர். ஹி டிட்ன்ட் ஆக்ட், அவர் அப்படியே வாழ்ந்திருக்காரு. ஹி ஜஸ்ட் ட்ரஸ்டட் சாந்தகுமார் அண்ட் ரியலி 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 டிட் அ கிரேட் ஜாப். கேமராமேன் சார் எக்ஸ்ட்ரானரி ஒர்க் பிரதர். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பெரிய பெரிய படம்லாம் வரும். அண்ட் சாபு, ஸோ கிரேட், ஒன் ஆஃப் த குட் எடிட்டர்ஸ். நேற்று காலையில் 5 மணிக்கு தான் 7th ரீல் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ப்ரீமிக்ஸ்லாம் முடிஞ்சு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது ப்ராஜெக்ட். ஸோ சக்ஸஸ் வரணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ ஆல் இந்துஜா, மஹிமா, எவ்ரிபடி ஆக்டட் ரியலி ரியலி வெல். ரொம்ப சாந்தகுமார் படம்னா தேவையில்லாமல் கேரக்டர்ஸ் இருக்காது, தேவையில்லாமல் எதுவுமே இருக்காது. ஸோ ரொம்ப க்ளீனாக இருக்கும், புரியும் எல்லாருக்குமே, க்ளீனாக என்ன சொல்கிறாங்கன்னு புரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு புரிகிற ஒரு டைரக்டர். ஸோ அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய சக்ஸஸ் கொடுக்கணும், நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ.